la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் சேது சார் கடைசியாக மீட் பண்ண பாயிண்ட் ரிவீல் ஆகும்ல, அப்போ விட்டுருன்னு சொல்லி தொட்டு பேசுவாப்ல. அந்த பாயிண்ட் தான் சரியான வில்லத்தரம். ரியல் சைக்கு கிரிமினல்ஸ்லாம் அப்படி தான் இருப்பானுங்க. ஸ்டார்டிங்கில் விஜய் சேது சார் வந்து ஸ்டேஷனுக்கு வராருல, அப்போவே அவர் அந்த கேஎஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. எனக்கு என்னன்னா அவர் பயங்கரமான ஆக்டருங்க, அது எல்லாருமே தெரியும். சில படங்கள் சரியா இல்ல ஸோ அது தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு. அந்த வகையில் இந்த படம் ஒரு பக்காவா பிளான் பண்ணி அடிச்சிருக்காரு. தன்னோட 50வது படம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அடிச்சிருக்காப்புல. ரீ ரிலீஸ்ன்ற பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய விஷயம் பண்ணிருச்சு. துப்பாக்கி பண்ண வாய்ப்புகள் இருக்குது, 100% இருக்கு. நம்ம ஆத்மனி எஸ்டிஆர் பற்றி பார்த்தோம்னா STR 48 வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துட்டு இருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, என்ன அப்டேட்டில் போயிட்டு இருக்கு, அதான் நடக்குது STR 48. எனக்கு ஒரு டவுட், அதுக்கு முன்னாடி ஆத்மனா என்னங்க எனக்கு உண்மையாக தெரியல. எல்லாரும் போடுறாங்க ஆத்மனா என்ன. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் ஆப்பை ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணின கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணோதி என்பது. அண்ட் இன்னைக்கு நம்மகிட்ட அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? டல்லாக இருந்தாலும் நல்லா இருக்கேன். உண்மையிலே பெரிய சந்தோஷம். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம பேசுகிறோம். அண்ட் முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நான் எடுத்து பேசணும்னு ஆரம்பிக்கிறேன். சமீப காலமாக ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது மகாராஜா திரைப்படம். படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? ரொம்ப நிறைவான ஒரு படங்க. ட்ரெய்லர் பார்த்தப்பே தெரிஞ்சு, அதையும் தாண்டி ஒரு உணர்வு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. அது அப்பா மகள் தொடர்பு அப்படின்னாலே அது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் தான். அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு நிறைவான படம், இன்னும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பாக. ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார் காஸ்டிங்காக பயமாக நடிச்சிருந்தேன். நான் ரொம்ப பயமாக இம்ப்ரெசிவ் ஆனது சிங்கம்புலி கேரக்டரு. எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? அதாங்க, இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, இல்லை பாசிட்டிவான கேரக்டர் இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் ஒரு மேனரிசம் ஃபாலோ பண்ணி அவர் டெம்போவே கொஞ்சம் ஸ்பீடாக அப்படி இருப்பார், ஆக்டிவாக இருப்பார். இதில் கொஞ்சம் அதை ஸ்லோ பண்ணியிருக்காரு. அதுக்கான ரீசன் தெரியுது. அதுவும் அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஸ்பாய்லர் கிடையாது. அங்கே விஜய் சேது சார் கடைசியாக மீட் பண்ண பாயிண்ட் ரிவீல் ஆகும்ல, ஸோ அப்போ விட்டுருன்னு சொல்லி தொட்டு பேசுவாப்புல. அந்த பாயிண்ட் தான் சரியான வில்லத்தரம். ரியல் சைக்கு கிரிமினல்ஸ்லாம் அப்படி தான் இருப்பானுங்க. ஸோ அதை கரெக்டாக இமிட்டேட் பண்ணி மிரட்டி விட்டுருக்காப்புல. ஒரே ஒரு தடவை அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. எஸ், டோட்டலி சரியான பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக படத்தில் ரொம்ப நான் மேஜராக இம்பேக்டான கேரக்டர்னு ஒரு விஷயம் பார்த்தேன்னா, நான் சமீப காலமாக யூடியூப்பில் ரொம்ப பயமாக வந்து அந்த கார்ட்டூன் வச்சு வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு மணிகண்டன். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா, அண்ட் இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் நிறைவாக இருக்கிறது அவரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. மீன்ஸ் அவரோட வளர்ச்சி, அது எனக்கு ரொம்ப எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரோட அவர் வர போர்ஷன்லாம் ரசித்து பார்த்தேன். ஏன்னா நம்ம அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வருத்தப்பட்டு பேசினது. வருத்தப்பட்டு மீன்ஸ் அவர் ஜஸ்ட் லைக் ஃப்ரீயாக தான் இருக்காப்புல. இருந்தாலும் அவங்களோட ஏக்கம், சினிமா மீதான ஏக்கம் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு கட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் மிரட்டி இருக்காரு. மீன்ஸ் வார்த்தைகள் கிடையாது, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இவ்வளோக்கும் ஒரு மோசமான கேரக்டர், ஆனால் இந்த கேரக்டர் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா, எஸ், அவரோட ஸ்ட்ரகிள், அவர் வளர்ந்து வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கார். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து படத்தில் ஒரு தூண்கோலாக நின்னது வந்து நித்திலன். படத்தில் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு? அதெல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காருங்க. அவர் ஒரு டெம்போ மெயின்டைன் பண்ணுறாருங்க. ஆக்சுவலி இது ரொம்ப கஷ்டம். படம் முடிச்ச வரப்போ என் மனைவிட்டு நானும் அவங்களும் அதான் பேசிட்டு வந்தோம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் விஜய் சேது சார் வந்து இதுக்கு வராருல, ஸ்டேஷனுக்கு வராருல, அப்போவே அவர் அந்த கேஎஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. தன் பெண்ணுக்கு இது நடந்துருச்சு, தன் பெண் குழந்தைக்கு இது நடந்துருச்சு. ஆனால் தேட்டரில் நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிரிப்பாங்க. அவர் சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், அவர் ரியாக்ட் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், அவர் பண்ணுற எமோஷனுக்கெல்லாம் சிரிப்பாங்க மக்கள். அவர் சேம் டைலாக் தான் சொல்லுவார். அது இங்கே இருந்துச்சு, நான் வந்தேன், பேக் கழட்டி வச்சேன், கதவை திறந்தேன், பார்த்தேன், காணும் அப்படின்னு. ஆனால் அதே டைலாக கடைசியாக சொல்கிறப்ப எல்லாம் கண் கலங்கிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ஒரு ஹியூமர் ஹேண்டில் பண்ணுறாரு. டக்குன்னு கட் பண்ணால் அதிலே ஒரு சீரியஸ் மூடு, அந்த சீனோட கண்டினியூஷன்லேயே சீரியஸ் மூடு போவார். கட் பண்ணால் அதே சீக்வன்ஸில் ஒரு ஹியூமரும் இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான டென்ஸான மேட்டரை மறைக்கணும், மக்கள்கிட்டேருந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு வரணும் அந்த சீக்ரெட்டை அப்படின்னா, அதுக்கு ஹியூமர் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கன்ஃபியூஷன் ஆயிருங்க, மூடு சரியாக எக்ஸிக்யூட் ஆகாது. அதை வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிற லக்ஷ்மிங்கிற விஷயத்தை நம்ம கண்முடி வச்சுட்டு ஒரு டார்க்கான மேட்டரை வந்து மறைச்சு கொண்டு வராரு ஹியூமர் மூலமாக. சரியான விஷயம், அது சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. அண்ட் மக்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரே விஷயம் வந்துன்னா ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக ஃபிலோமின் ராஜ் பிரதை பற்றி பேசணும். படத்தோட எடிட்டர் அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு? அதாங்க, இந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் புரியாமல் போயிடும். என்ன அது எங்கே, இது எங்கே, அது அங்கே தொட்டி எங்கே இருந்துச்சு, எங்கே இந்த அப்பா வந்து மீன்ஸ் இந்த வில்லன் சொல்கிறாங்களா, அவர் வந்து அங்கே பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராரு, எந்த பொருளை எங்கே எடுத்தார். இங்கே விஜய் சேது சார் வந்து அப்பப்போ வந்து ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்புல. மீன்ஸ் இந்த ஸ்டேஷனில் இருக்க கேப்லாம் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இது ஆல்ரெடி முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ், இது அந்த பொண்ணு அவருக்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ். ஆனால் கட்டில் பார்த்தோம்னா லைவில் அங்கேருந்து அனுப்பிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் படம் புரியாமல் போயிடும். ஒரு சீக்வன்ஸ் மிஸ் ஆனால் கூட, தப்பாக வச்சா கூட, மாற்றி வச்சா கூட புரியாமல் போயிடும் படம்.
அந்த வகையில் சீரியஸ்லி அவர் தான் இந்த படத்துக்கு கோர் பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த பக்கம் விஜய் சேதுபதி சார் ஆஃப்டர் 96க்கு அப்புறம் பெரிய படமாக வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. 50வது திரைப்படம். அந்த 50வது திரைப்படமாக எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்களா, இல்லைனா இது அவருக்கு ஒரு பெரிய இதுவாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, 50 தெரிஞ்சு தான் இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா அவர் ஒரு பயங்கரமான ஆக்டருங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு கதை கேட்குறப்பே அவர் தெரிஞ்சு போயிடும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. அது போக அப்படி மிஸ் ஆனால் கூட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இல்லை ஃபர்ஸ்ட் டே 3 நாளைக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் சரியாக ஒர்க் அவுட் ஆகும் சரியாக பண்ண மாட்டாங்க டீம் அப்படிங்கிற அவர் தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சு தான் அவர் படங்கள் பண்ணுறாப்புல. சில படங்கள் சரியாக இல்லை. ஸோ அது தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு பக்காவாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காரு. தன்னோட 50வது படம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அடிச்சிருக்காப்புல. இம்பாசிபிளுங்க ஆக்சுவலி. நான் அது என்னோட ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான். அந்த முகம் எல்லாத்துக்கும் பொருந்தது. இப்போ லைட்டாக டை அடிச்சா சின்ன பையன் மாதிரி 40, 35, 32 மாதிரி இருக்காப்புல. கட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி விக் வச்சாருன்னா அந்த விக்லாம் அப்படி செட் ஆகுது அவருக்கு. டக்குன்னு வந்து ஒரு 52 அது மாதிரி இருக்காப்புல. நம்ம கிஃப்ட் ஆக்சுவலாக அப்படி ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமா கிடைச்சது நம்ம கிஃப்ட். தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் வந்து 50வது திரைப்படம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹிட்டும் ஆயிருக்குது. சரியாக ஓடாத அளவுக்கு படங்களும் போயிருக்குது. இந்த பக்கம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயமாக போயிருக்காரு. எடுத்துக்காட்டாக நம்ம அஜித் சார் படமாக மங்காத்தா எடுத்துக்கலாம். இந்த பக்கம் விஜய் சார் படம் சூரா படம் ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தாண்டி விஜய் சேதுபதி கடந்த 50 திரைப்படம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதாங்க. ஏன்னா 50வது திரைப்படங்கிறது ஒரு இம்பாக்ட் இருக்குது. 25, 50ங்கிறது கவனமாக இருக்கணும். ஏன்னா அது மிஸ் ஆச்சுன்னா, ஏன்னா சில படங்கள் மிஸ் ஆகலாம், கெஸ் பண்ணுறது மிஸ் ஆகலாம். ஆனால் இந்த 25, 50ங்கிறது கோட்ரு 50 ஆஃப் ஃபுல்லுங்கிற சைஸ் தானே, அந்த அளவு தானே அது. ஸோ அப்படி இருக்கப்ப அதுலேயே அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது தவறு தான். அவங்க கெஸ்ஸிங் தப்பாக இருக்குங்கிறத மக்கள் கணிப்பாங்க. ஏன்னா 25 படம் 50 படத்துலேயே அவங்க ஸ்டோரி செலெக்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ மக்களுக்கு அந்த நடிகர் மீது நம்பிக்கை குறையும். ஸ்டோரி செலெக்ஷன் தப்பாக பண்ணுறாருப்பாங்கிற ஹோப் போயிடும்ல. ஸோ அந்த வகையில் இவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு. ஸ்டில் அவர் தெரிஞ்சு தான் சில படங்கள் சாதாரண படங்கள் பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சு தான் அவர் சாதாரண படங்கள் பண்ணுறாப்புல. ஓகே, இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே 50 போயிட்டு இருக்கு. தொடர்ந்து 21ஆம் தேதி தளபதி விஜய் சாரோட 50th பர்த்டே வருது. ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருமா? என்ன மாதிரி விஷயங்கள் காத்துட்டு இருக்கும்? இனி வரதெல்லாம் முழுக்க அரசியல் தாங்க. அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். அது படம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் முழுக்க அரசியலாக தான் பார்க்கப்படும். ஸோ இனி தமிழ்நாட்டில் அவர் யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாரும் அவரை பேசி ஆகணும். ஒரு நடிகர், கதாநாயகன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்துட்டனால இனி அவரை யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. எல்லார் வேலையிருந்தும் விஜய் அப்படிங்கிற வார்த்தை வந்து தான் ஆகணும். டெஃபினெட்லி. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து 10th 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணார். அப்ரிஷியேட் பண்ணுறோமா, அதை தொடர்ந்து இந்த வருஷமும் பண்ண போகிறார், இந்த மாதத்தில் பண்ண போகிறான்ற நியூஸ் வந்துருச்சு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? அந்த மீட்டிங்கில் ஏதாவது விஷயம் கட்சி சார்பாக விஷயங்கள் அனௌன்ஸ்மெண்ட் எதாவது வர வாய்ப்புகள் இருக்குதா? அப்டேட் அது எனக்கு கிளியராக ஐடியா இல்லைங்க. ஆனால் அவர் பண்ணுற இந்த விஷயம் இருக்குல்ல, இது சரியான மூணு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இளைஞர்கள் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க, பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிரச்சனை கிடையாது, விஜய் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் குட்டி பசங்க இருக்காங்கல்ல, ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸோ அவர் வந்து டான்ஸ் ஆடி தான் பார்த்துருப்பாங்க. அவர் என்ன பண்ண போகிறாருங்கிற ஐடியா அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அப்போ அவங்கள கூப்பிட்டு நான் இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த விதை அழகாக போடுறாப்புல. ஸோ இது இன்னொரு 5 வருஷத்தில் சூப்பராக முளைச்சி நிற்கும். சரியான பிளான் இது. டெஃபினெட்லி. அண்ட் அதே மாதிரி ட்விட்டரை திறந்தாலே வந்து எப்படியோ ஒரு ஹேஷ்டேக் வந்து நின்றுது, அது தளபதி விஜய் சார்ன்ற ஒரு விஷயம் வந்து நின்றுது. இந்த வளர்ச்சின்றதை தாண்டி இந்த ஒரு விஷயம் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னதுக்கப்புறம் அது தொடர்ந்து அப்டேட்டாக வந்துட்டு இருக்கு. என்னதான் ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்டேட் மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அதாங்க நான் சொல்கிறேன், யாருமே அவரை அந்த பேரை அவாய்ட் பண்ண முடியாது. விஜய் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களையும் இனி யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழக அரசியல் அவ்வளோ ஒரு இம்பாக்ட் அது உருவாக்க போகுது. வெளில யாரும் பெருசாக பேசிக்காட்டியும் அவர் யாரும் தப்பாக பேச முடியாது. சிக்கல் இருக்குது. ஏன்னா அவர் வரட்டுமே, வந்தால் என்ன பண்ணிட போகிறான்னு யாரும் இதுவரை பேசியிருக்காங்களா? சொற்பமான ஒரு நபர்கள் தவிர பெரிய அரசியல்வாதி யாருமே பேசலை. வரட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, வரட்டும் நல்லது பண்ணட்டும். ஆனால் அவர் வந்தார்னா இவங்களுக்கு தான் சிக்கல். இத்தனை வருஷமா அரசியலில் இருக்க அவங்களுக்கு சிக்கல். அவங்ககிட்டேருந்து தான் ஓட்டை பறிச்சுக்க போகிறாங்க, அதிகாரத்தை பறிக்கிறது தான் அவர் வர்றாப்புல. நான் மாற்ற போகிறேன்னு தான் வராரு. ஸோ அப்போ அவங்க இத்தனை வருஷம் கட்டி வச்சிருக்க அந்த சாம்ராஜ்யத்துக்கே ஒரு ராவா சொல்லணும்னா ஆப்பு வைக்கிறது தான் வராப்புல. ஸோ ஆனால் அவங்க ஏன் ஹாஷா பேச மாட்டுறாங்க? பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தை தான் சார் ஹிடனாக உருவாக்கிட்டு இருக்காப்புல. அவர் சைலண்டாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக. இந்த பக்கம் கூட்டணி பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து சீமான் சார் வந்து கூட்டணி வைக்க போகிற மாதிரியும் விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? பாசிபிள் இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க, சிக்கல் இருக்குங்க. ஏன்னா இப்போ முழுக்க தமிழக வெற்றி கழகம்னு பேசினா விஜய் சாருக்காக டு பி ஃப்ராங்க் பேசணும்னா உயிரை கொடுக்க ரெடி, தொண்டர்கள் ரெடி, ரசிகர்கள் ரெடி. ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு கொள்கையை அடிப்படையாக வச்சு எங்கக்கூடிய கட்சி. முகம் இப்போ சீமானன்னு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் சேர்ந்து இயங்கணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீ எனக்காக கட்சிக்கு வராத, கொள்கையை பார்த்து கட்சிக்குள்ள வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே இதுலேயே கான்ட்ரடிக்ஷன் வருது இல்லை? இது உங்களுக்கு புரியுது? ஸோ இந்த 2 விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி சொல்கிறேன். கண்டிப்பாக. சினிமா இந்த பக்கம் பார்த்தோன்னா தளபதி 50th பர்த்டே அன்னைக்கு வந்து
ரீரிலீஸ்ன்ற விஷயம் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. போக்கு ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி துப்பாக்கி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. திருப்பி இந்த ரீரிலீஸ் வந்து ஏதாவது பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? புரியுதா? துப்பாக்கி பயங்கரமாக பண்ணும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், துப்பாக்கி ரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு. அது சரியான இம்பாக்டாக இருக்கும். ஆனால் நான் துப்பாக்கி பார்ப்பேனான்னு தெரியாது, போக்கிரி கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு போக்கிரி படம் ரொம்ப பிடிக்கும். நான் 10th படிக்கிறப்ப அந்த படம் இப்போ எக்ஸாம் வரப்போது நீ படி அப்படிங்கிறப்ப ஒரு தடவை போக்கிரி படம் நான் பார்க்கல, தேட்டருக்கு கூட்டிய மாட்டாங்க அப்போ. ஸோ எனக்கு சிடி வாங்கி படத்தை போட்டு காமிங்க, அந்த படத்தை பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நான் போக்கிரி வந்தால் போவேன். போக்கிரி மஜாவாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, ரீரிலீஸ்ன்ற பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய விஷயம் பண்ணிருச்சு. துப்பாக்கி பண்ண வாய்ப்புகள் இருக்குது, 100% இருக்குது. ஓகே, அதான் சொல்கிறேன், துப்பாக்கி அது அந்த டெம்போ இருக்குல்ல. இன்னும் சொல்லணும்னா இப்போ திருப்பி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது, உண்மையாக பண்ண முடியாது, கஷ்டம். அந்த படம் அமைஞ்சிச்சு, எல்லாமே அமைஞ்சிச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நமக்கு தமிழ் படம் தான் பார்க்குறோமா இல்லை இந்தியன் சினிமா பாலிவுட் ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த சினிமாகிராஃபி, கலர் கிரேடிங் எல்லாமே அப்படி இருக்கும். விஜய் சாரோட அந்த கெட்டப் அப்படி இருக்கும். ஸோ அதனால் திருப்பி துப்பாக்கி பண்ண முடியுமா, துப்பாக்கி 2 பண்ண கூட இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குமானா டவுட் தான். ஸோ அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குங்க, எனக்கு தெரிஞ்சு வரும். கில்லியை தாண்டி போக கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் கோட்டு அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குதா, செகண்ட் சிங்கிளா டீசரா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்குது. உங்க மத்தியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துச்சா, லீக் ஆச்சா, என்ன அப்டேட் வரப்போகுது கோட்ல இருந்து வெங்கட் பிரபு? இல்லைங்க, நான் வந்து சினிமா விமர்சகர்லாம் கிடையாதுங்க உண்மையாகவே. நான் எல்லா யூடியூப் வீடியோவும் பார்க்குறேன், அதில் எனக்கு ஒரு விஷயம் தோணுதில்லை, அதுதான் நான் பேசுகிறேன். சாங் தான் அடுத்த செகண்ட் ட்ராக் அது மாதிரி ஏதாவது விடுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்க பாட்டை விட இன்னும் பயங்கரமாக இருக்கணும். ஓகே, தொடர்ந்து இந்த மாதம்லாம் வந்து தளபதி சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது. அவர் விஷயங்கள் அந்த மீட்டிங்காக இருக்கட்டும் சரி, தொடர்ந்து இந்த விஷயம். இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா லைக்கா, விடாமுயற்சி, ஆதி, குட் பேட் அக்லி, சாங் ஷூட்லாம் முடிச்சுன்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு விடாமுயற்சியை பற்றி பேசிடலாம். என்ன அப்டேட்டில் போயிட்டுருக்கு, விடாமுயற்சி வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயம் அஜித் ரசிகர்கள் முன்னாடியே வந்து பயங்கர குழப்பங்கள் போயிட்டுருக்கு. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது சம்பவம் ஏதோ லேட் ஆகுதுங்க, அது லேட் தான் ஆக போகுது, அது நமக்கு தெரியுது, ஆல்ரெடி லேட். இதுக்கு மேலே என்ன சீக்கிரம் பண்ணாலும் அது லேட்டு தான், லேட்டாக வந்த படம் தான் அது. ஏன்னா அந்த பேர் அந்த அது மோரலஸ் ஒரு 6-8 மாதம் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அவுட்டு கொடுத்தா தான் அந்த இம்பாக்ட் இருக்கும். ஒரு படம் லேட்னாலே அதுக்கப்புறம் என்ன தான் ரஷ் பண்ணி அவுட்டு கொடுத்தாலும் அந்த படம் லேட்டு தான். ஸோ அந்த வகையில் விடாமுயற்சி வந்தாலும் அது ஒரு லேட்டான படம் தான், அவ்வளோ. ஓகே, ட்விட்டர் பக்கம் போனாலே வந்து மகிழ் திருமேனி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அவர் மேலேயும் சில தப்புகள் நடக்குது, அவரும் லேட் பண்ணுறாரு, அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம் விடாமுயற்சி வர்றதுக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வரது உண்மை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குதா? நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறது தான். அதே சமயம் தன்னோட ஹீரோ மேலே எல்லாரும் குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸும் கூட சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ் திருமணி சார் கொஞ்சம் பொறுமையாக அவருக்கு வேண்டிய விஷயங்களை பொறுமையாக எடுப்பார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே எதுக்காக, ஒரு நல்ல படைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே. ஸோ அந்த வகையில் லேட்டாக வந்தாலும் சரியான இம்பாக்ட் கொடுக்க நான் நம்புகிறேன். ஓகே, விடாமுயற்சிக்கு முன்னாடி குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகணும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சமீபமாக சாங் ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் குட் பேட் அக்லியிலேருந்து? இல்லைங்க, அது மக்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஏன்னா இப்போ மார்க் ஆண்டனி ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மஜாவாக நான் எடுப்பேன், ஃபன்னாக அப்படி அது ஆரம்பித்து படம் முடியலன்னு தெரியாது, அப்படி எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி காம்ஸ்டாப்பில். ஆனால் என்ன ஒரு விஷயம், ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க விஷயங்களை யூஸ் பண்ணியிருந்தாப்புல, சாங்ஸ் எல்லாமே இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணியிருந்தாரு. சில டெம்ப்ளேட்டான விஷயங்களும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை மறுபடியும் யூஸ் பண்ணாருன்னா அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அது இல்லாமல் புதுசாக ஓனாக அவர் என்ன இந்த படத்தில் பண்ண போகிறாரு குட் பேட் அக்லியில் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை அவர் நிறைவுபடுத்தணும். அதில் ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா எதிர்பார்ப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆல்ரைட். அதே மாதிரி கருடன் பயங்கரமான விஷயங்கள் படத்தில் நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. சூரி சாரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்படியே அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி பேசிடலாம். கம்மியான பட்ஜெட்டில் எடுத்த படம். அதாவது ஒரு காமெடி ஆக்டருக்கு ஒரு லீட் கேரக்டர் கொடுத்து இவ்வளோ ஒரு கலெக்ஷன் வருமானு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு கலெக்ஷன் வந்து கருடன் மூலமாக வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, கருடனுங்கிறது முழுக்க சூரி, அவர் தான், சூரி சார், அவரை வச்சு தான் இது நகருது. அவரை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி இது அவருக்கான ஸ்டோரி, முழுக்க சூரிங்கிறவர் அடுத்த படம் பண்ணுறாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணணும். இந்த இடத்துல ஹைப் கொடுக்கணும், இந்த இடத்துல ஹைப் கொடுக்கக்கூடாது, இங்கே இது ஆட் பண்ணால் தப்பாக போயிடும், இங்கே இதை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் தான். இப்போ இன்ட்ரோல் பிளாக்ல அவர் சண்டை போட்டார்னா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது, என்னை பொறுத்த வரைக்கும். பிளாஸ்ட் ஆயிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அங்கே சாமி அந்த மாதிரி காமிச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் எஸ், ஒரு பையனை கொல்ல போகும்போது வேறு வழி இல்லை, நீ நன்றி உணர்வோட நான் இருப்பேன். ஆனால் அந்த குழந்தையை கொல்ல போகிறப்ப அவங்க அப்பாவை தான் கொல்றதை என்னால் காப்பாற்ற முடியல, அந்த பையனை காப்பாற்ற முடியல. ஏன்னா அதுக்கு நான் உண்மையாக இருந்துட்டேன், உனக்கு உண்மையாக இருந்தேன், அவருக்கு உண்மையாக இருந்தால் நான் கிளம்பிட்டேன், போட்டு தள்ளிட்டீங்க. ஆனால் என் கண்ணு முன்னாடி அவங்க பையனையும் கொல்ல போகிறது என்ன தாங்க முடியாது அப்படின்னு சொருவாப்புல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இங்கே தான் அவன் பிளாஸ்ட் ஆவான்னு சொல்லி டிசைன் பண்ண அந்த கேரக்டர் இருக்குல்ல. ஸோ அதுதான், அதுக்கு அவர் நமக்கு தெரியுங்க, விடுதலை படத்துக்கு அவர் எவ்வளோ மெனக்கட்டாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அவருக்கு முழுசாக தெரியுங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக சினிமாவில், நான் கம்மியாக சொல்கிறேன், ரொம்ப வருஷமாக இருக்கனால அவரை ஃப்ரேமில் வச்சு ரோலிங் ஆக்ஷன் சொல்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்குமே அவர் தன்னோட 100% கொடுக்குறாரு. அது இல்லாமல்
மக்கள் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சினிமா இப்படி சப்போர்ட் பண்ணாது. கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும். ஓகே. தமிழ் சினிமா எடுத்து பார்த்தோன்னா காமெடி ஆக்டர்லேருந்து லீட் ஆக்டர் ஹீரோவாக நடிக்கிற நிறைய பேர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக சந்தானம் சார், இந்த பக்கம் சூரி சார். ரெண்டையும் வந்து நம்ம கம்பேரிசன்றதை தாண்டி சந்தானம் சார் நிறைய ஹீரோவாக படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட், மேஜர் இம்பாக்ட் எந்த படத்துலையும் கிரியேட் பண்ணது கிடையாது. சூரி சாருக்கு விடுதலைக்கு அப்புறம் கருடனில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன காரணமாக இருக்குன்னு நம்பணும். நம்ம ஹீரோ தான் முழுசா நம்பணும். அப்பதான் நீ ஹீரோ பண்ண முடியும். ஏன் சந்தானம் சாரால மக்கள் ஏத்துக்க முடியலன்ற ஒரு விஷயம் சொல்றீங்க? மக்கள் ஏத்துக்கலங்கிறதெல்லாம் செகண்டரிங்க. முதல்ல நம்மளை நம்பணும். நம்ம ஹீரோ தான், நம்ம காமெடின்னு கிடையாது, ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோலிங் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் நீங்க முதல்ல நம்புனீங்கன்னா தான் ஃப்ரேமில் உங்களுக்குள்ள உள்ள அந்த எனர்ஜி அவுட் வரும். மக்களும் பார்த்து ஓகே ஹீரோ தான் நம்புவாங்க. ஸோ அதில் நமக்குள்ளே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது வெளில தெரிஞ்சிடும், மக்கள் நம்ப மாட்டாங்க. அதை தாண்டி இவருக்கு அமையுதுங்க, சூரி சாருக்கு வந்து அமையுது ஸ்டோரி. அவர் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுத்து ஜம்ப் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி நான் காமெடினா கொஞ்சம் படங்கள் பண்ணாமல் நான் ஹீரோவாக பண்ண போகிறேன்னு ஒரு டார்க்கான டென்ஸான கேரக்டர் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணி அவர் பண்ணுறாப்புல. எங்கேயாவது சொற்பமாக தான் காமெடி வருமே தவிர முழுக்க டென்ஸான கேரக்டர் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சந்தானம் சார் வந்து இந்த குழு படத்தை தாண்டி மற்ற எல்லா படமே காமெடி ஹியூமரை நம்பி போயிடுறாப்புல. ஸோ அதான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதான் அவரோட பேக் போன் வச்சுங்களேன். ஆனால் அவர் இந்த மாதிரி பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கணும், இல்லை பயங்கரமான ஹீரோவாக டோட்டலாக சேஞ்ச் ஓவர் காட்டணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வெயிட் பண்ணி ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சா அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த காமெடியை டச் பண்ணி சப்போர்ட்டாகவே போனால் அது இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக. இந்த பக்கம் கல்கி சமீபமாக நியூஸ் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. கல்கியோட லாஸ்ட் 20 மினிட்ஸில் நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து நடிச்சிருக்காரு. பயங்கரமான கேமியோவாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? இல்லைங்க, இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். மீன்ஸ் அந்த புராணங்களை பேஸாக வச்சு குவாலிட்டியாக மக்களுக்கு எமோஷனல் கனெக்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பர் சிஜி விஎஃப்எக்ஸோடு நான் சொல்கிறேன். இந்த ஒரு படம் வந்துச்சு இப்போ ஏதோ பொம்மை படம் மாதிரி, அது படத்து பேர் எனக்கு தெரியல, அதில் இவர் தான் ஹீரோ பண்ணியிருந்தாப்புல, பிரபாஸ் தான் பண்ணியிருந்தாப்புல. அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ப்ராப்பர் விஎஃப்எக்ஸோட அந்த புராண காவியங்கள்லாம் கலந்து நீங்கள் கொடுத்தீங்க, எமோஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த படம் ஹிட்டு தான். இந்த இது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது, எக்ஸ்ட்ரீம் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி பிச்சு எரிஞ்சிருக்காங்க. அதுபோக இது புராணங்களோட கனெக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது ஒரு ஹோப், ஒரு கதைங்கிறப்போ ஒரு ஹோப், அதை நோக்கி நகர்ந்து அந்த ஹோப் மக்கள் திரையில் வர கதாபாத்திரங்களும் சரி மக்களுக்கும் அந்த நிறைவை கொடுத்துருச்சு அந்த ஹோப் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒர்க் அவுட் ஆக தான் போகுது. அது பயங்கர ஹிட் ஆகுதா அப்படிங்கிறது மக்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இந்த பக்கம் எஸ்டிஆர் 48 சமீபமாக இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சுக்கு எஸ்டிஆர் வந்தார். லேட்டாக வந்தாருன்ற ஒரு விஷயம், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. நம்ம ஆத்மன் எஸ்டிஆர் பற்றி பார்த்தோம்னா எஸ்டிஆர் 48 வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துட்டு இருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, என்ன அப்டேட்டில் போயிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது எஸ்டிஆர் 48? ஒரு டவுட், அதுக்கு முன்னாடி ஆத்மன்னா என்னங்க எனக்கு உண்மையாக தெரியல. எல்லாரும் போடுறாங்க ஆத்மன்னா என்ன? ஆத்மன்றது வந்து அவருக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு பட்டம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஆத்மன் எடுத்துக்கிட்டேன். இல்லை ஆத்மனா உண்மையை எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஆத்மனா என்னன்னு எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன கேள்வி கேட்டீங்க? எஸ்டிஆர் 48 என்ன அப்டேட்டில் போயிட்டுருக்கு? 48 அது எனக்கு ஐடியா இல்லைங்க ஆக்சுவலாக. இல்லை அவர் பண்ணுற ப்ராஜெக்ட்ல நீ ஒர்க் அவுட் ஆகுங்க. அவருக்குள்ள ஒரு தேஜஸ் வந்துருச்சு, ஒரு பொலி வந்துச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு பொலி வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சனால அவங்க ஃபேன்ஸுக்கும் அவர் மேலே பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. இனி அவர் என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்குங்க. இனி என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த வீழ்ச்சியே கிடையாது. இனி அவருக்கு நடிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ் தான். அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி தான். ஃபெயிலியருங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஓகே. இந்த அட்லி பயங்கர நியூஸ் வந்து ட்விட்டரில் போயிட்டுருக்கு. சல்மான் கான் வச்சு பண்ண போகிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில். எந்த அளவுக்கு உண்மை, அதே மாதிரி தளபதி 69லையும் டைரக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குதா, என்ன மாதிரி? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதான் சொல்லிட்டாங்களே வேறு யாரோ ஒரு இயக்குனர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு அட்லி ப்ரோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் சல்மான் அவரை வச்சு பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஏன்னா ஷாருக் அவரை வச்சு பண்ணதுக்கப்புறம் அடுத்த பெரிய தலை யார், அவர் தானே. ஸோ கண்டிப்பாக கமிட் பண்ணியிருப்பாங்க. மிஸ் ஆக முடியாது, நீ பண்ணினா பண்ணித்தான் ஆகணும் அங்கே. அதனால் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பயங்கரமான இயக்குநர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள நான் பாராட்டுறேன், செலிப்ரேட் பண்ணுறேன், வியக்கிறேன் அவங்கள பார்த்து. ஆனால் அவங்க எல்லாரையும் தாண்டி நான் பார்த்து வியக்கிறது, நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிறது என்னென்னா அட்லி சார் தான். மாஸ்டர் மைண்டு தான் அவர். அவருக்கு தெரியும் நான் இருக்கிறது தான் வச்சு எடுக்கிறேன், ஆனால் நான் ஹிட்டு கொடுப்பேன், இதைத்தான் நான் எடுப்பேன், நீ என்ன வேணால் ட்ரோல் பண்ணு, அதெல்லாம் நான் மண்டையில ஏற்றிக்க மாட்டேன், நான் அதை தான் எடுக்கிறேன், அதை தான் நான் மக்கள்கிட்டையும் சொல்கிறேன், இன்டர்வியூவில் அதான் சொல்கிறேன், அதில் நான் ஹிட்டு கொடுக்குறேன், சக்ஸஸ் கொடுக்குறேன். ரெண்டாவது ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு பல மடங்கு எடுத்து கொடுக்கணும் இல்லைங்க, அதான விஷயம். அதை பண்ணுறாருல்ல. எந்த படம் ஃப்ளாப் ஆயிருக்கு அவரோடது? அதான் நாங்கள் பேசிக்கிற மாதிரி அவரே நினைச்சாலும் அவரால் ஃப்ளாப் மூவி கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் டிசைன் அப்படி. ஸோ அந்த வகையில் நான் அவரை பார்த்து வேந்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி இதே மாதிரி நிறைய விஷயம் அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.